வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி 2026 முதல் 2027 வரையான கிரக மாற்றங்களால் ஓராண்டு பலன்கள் மீனராசியான உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. 7.5 சனியில் ஜென்ம சனியின் பாதிப்புகள் எப்படி இருக்கும், ராகு கேதுக்கள் தருகின்ற சாதக பாதக பலன்கள் எப்படி இருக்கும், உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மாற்றங்கள் எந்த நிலையில் அமர்ந்து பலன்களாக இருக்கும் கிடைக்கும் என்பதை சிறு விளக்கமாக பார்க்கலாம். ஓராண்டு பலன்களில் மீனராசிக்காரர்களுக்கு பெரிதளவு பாதகமில்லை, சாதக பலன்களாகத்தான் இருக்கும் என்பதை கிரகங்கள் நிலையாக நின்று பலன்களை தருகிறது. சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாக வருகின்ற காலம். 7.5 சனி என்பது 7.5 ஆண்டு காலம். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பள்ளத்தை மூட இன்னொரு பள்ளத்தை எடுக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கும் சனி பகவான் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது. ஆனால் இதிலிருந்து மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில்தான் குருவும் ராகு கேதுக்களும் இருக்கிறார்கள். இதுவே ஒரு நல்ல நேரம்தான். நல்ல நேரம்னு நிலையாக சொல்வதற்கு காரணம், குரு பகவான் கடந்த பல ஆண்டுகளாக 7.5 சனி வருவதற்கு முன்பதாகவே 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்திருப்பார். ஜென்மத்தில் குரு பகவான் வந்து நம்பியவர்களும் நம்பிக்கையானவர்களும் துரோகங்களை செய்ததை கண்முன்னே காட்டியிருப்பார். 3ஆம் இடத்திற்கு வரும்போது முயற்சிகளில் பல வகையான தடைகளை கொடுத்திருப்பார். முன்னேற்றமில்லாத வாழ்க்கையை கொடுத்திருப்பார். என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு பிரச்சனைகளையும் தொடர் தொல்லைகளையும் கொடுத்திருப்பார். இப்பொழுது 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகள் நடக்காது. நினைத்தது நினைத்த மாதிரி செய்து முடிக்க முடியாது. 4ஆம் இடம் என்பது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் நஷ்டத்தையும் உறவு சிக்கல்களையும் உடல் நலத்தில் பாதிப்பையும் உறவுகளால் மனக்கசப்பான சில விஷயங்களும் தரக்கூடிய இடம்தான் 4ஆம் இடம். 5ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்து 3 மாதங்கள் இருந்து அதற்கு பிறகு வக்ரகதியில் சென்று விட்டார் குரு பகவான். வக்ர நிவர்த்தி என்பது வைகாசி மாதத்தில் நடந்துவிடும். வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் மீனராசியான உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு, ஒரு நிலையான தீர்வு கட்டாயமாக கிடைக்கும். காரணம், ஒரு ராசி அதிபதி என்கின்றவர் எப்போவுமே கெட்ட இடங்களில் பேச்சு காலங்களில் இருக்கக்கூடாது. அதுவும் மீனராசியினுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் என்பவர் பணம் கொடுக்கல் வாங்கல், செய்கிற தொழிலில் வருகின்ற வருமானம், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி, எதை செய்தாலும் தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய மீனராசிக்காரர்களே என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிய நிலையும் தடுமாற்றங்களை தந்த நிலையும் குரு பகவானால் வந்தது. எந்த கிரகங்கள் கெட்ட இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் மட்டும் நல்ல இடத்தில் இருந்தால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் என்பது வராது, வரவும் முடியாது. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தால் தனலாபங்களும், 6ஆம் இடத்திற்கு வந்தால் 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 6ஆம் இடத்திற்கு
பொருளாதார உயர்வும், செய்யும் தொழிலில் முன்னேற்றமும், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நல்ல நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஒரு கடவுளாகவே செயல்படுவார் குரு பகவான். குரு பகவானுக்கு ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11ஆம் இடங்களில் வரும்போது ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும், தசாவுக்குள் நடக்கின்ற புத்தி சரியில்லாமல் இருந்தாலும், பல வகையான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் அனைத்தையும் மாற்றி நல்ல நிலையில் கொண்டு வருவதற்கு குரு பகவான் வழிகாட்டுவார். இதுதான் குரு பகவான். குரு பகவான் என்பவர் ஒரு கௌரவ கிரகம். இவ்வளவு நாளாக உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத குடும்பமும் சரி, உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களை மதிக்கத்தக்க மனிதர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது உங்களுடைய வார்த்தை என்பது கடவுள் சொன்ன வார்த்தை மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், உங்களுக்கும் மதிப்பு இருக்கும். அந்த நிலையில் குரு பகவான் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறார். குரு பகவான் மாறுகின்ற இந்த காலகட்டத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இத்தனை மாதமாக உங்களுக்கு வாழ முடியும், வாழ வழி பிறக்கும் என்கின்ற தைரியத்தை கொடுத்து, யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை தரம் பிரித்து காட்டியது கேது பகவான் தான். இதனால் வரையில் கெட்டவர்களை நல்லவர்களாக நம்பி ஏமாந்திருந்த காலம் மாறிவிட்டது. கெட்டவர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்று அவர்களால் ஏற்பட்ட பாதகங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நல்ல நிலையில் அமர்வதற்குண்டான வழியை கேது பகவான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், இன்னும் தருவார். கேது பகவானால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சோதனை காலங்கள் முற்றிலும் விலகியாச்சு. நல்லவங்க போனால் மனசு கஷ்டமாக இருக்காது. கெட்டவர்கள் குடும்பத்தில் செய்து கொண்டிருந்த குழப்பங்களும், அவர்களுடைய சூழ்நிலைக்காக உங்களுக்கு தந்து வந்த பாதகங்களும், உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் மறைந்திருந்து தாக்கியிருந்த கெடு பலன்களும் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஆனால் என்றைக்குமே உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல், உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். மற்றவர்களை மீனராசிக்காரர்கள் நம்பினால் அவர்கள் துரோகிகளும், ஏமாற்றுக்காரர்களும், சுயநலவாதிகளும் என்பதை அவ்வப்போது நிரூபித்து கொண்டு தான் இருப்பார்கள். அதை உணர்த்தியது சனி பகவான், குரு பகவான். இப்பொழுது சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்தாலும் ஜென்ம சனி பொல்லாதவர். ஜென்ம சனி என்பது எல்லா உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகளால் மன சங்கடங்களை தரக்கூடியவர். நீங்கள் நல்லதே செய்தாலும் அவர்கள் சொல்வார்கள், மற்றவர்கள் நம்புவார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு மாற்றம், ராகு கேதுக்கள் மாற்றம் என்பது 7 சனியில் ஜென்ம சனியின் பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மிகப்பெரிய ஒரு இறை சக்தியாகவே இருந்து செயல்படும். ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு பெரிதளவு கஷ்டங்கள் இல்லை, அதிர்ஷ்டகரமாகத்தான் இருக்கும், நன்மைகள் நடக்கும். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பொருளாதார வீழ்ச்சி, நஷ்டம், கஷ்டம், துன்பம், உறவு சிக்கல், இது அனைத்திலிருந்தும் மீண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தையும் சரி, செய்யும் தொழிலையும் சரி, எடுக்கின்ற முயற்சிகளிலும் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள். தசா சரியில்லைன்னா சிறு பாதகமாக இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார். எது செய்தாலும் அதில் தடை இல்லாமல் இருக்காது. தடைகள் விலக, நற்பலன்கள் நடக்க சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் வலம் வந்து 9 கிரகங்களுக்கும் நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டி வந்தால் தடைகளும் தவிடுபொடியாகிய வாழ்க்கையில் வெற்றி பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.